மங்க இது வரேங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க இந்த வீட்ல? புதுசா நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு, அவ சாப்பிட்டாலும் இல்லைன்னு கூட பார்க்க மாட்டியா? அதோட வேற என்ன வெட்டி முடிக்கிற வேலை உனக்கு? என்னாச்சு தம்பி? அண்ணே, நீங்களாவது கொஞ்சம் பாத்துக்க கூடாதா? வழியில போறவங்க கூட வயிறார் சாப்பிட்டு போகும்னு நினைக்கிற பரம்பரை மனிது. நம்ம வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்த பொண்ணு வயிற்று பசியோட இருக்கிறா. இதெல்லாம் குடும்பத்துக்கு நல்லதா? இவதான் ஏதோ புரிஞ்சுக்காம நடந்துக்கிறான்னா நீங்களாவது பார்க்க கூடாதா? இனி நான் பாத்துக்கிறேன் தம்பி. ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் வயிற்ற பட்டினி போடக்கூடாது. இது உன் வீடு, நீ போய் சாப்பிடு போ. இல்ல மாமா, எனக்கு வேண்டாம். மங்க, என்ன பாத்துக்கிட்டே இருக்க? அவதான் தயங்குறல்ல, நீ கூட்டு போய் சாப்பாடு போடு. ஏய், போய் சாப்பிடுங்க போங்க. வாங்க. உட்காரு. உட்காருன்னு சொன்னேன்ல. புனிதா, சித்தி, அந்த சாம்பார் கொண்டு வா. போதும் அத்தை. சாம்பார் ஊத்து. என்ன இது? சாப்பிடு. மங்கை, உன்னால பாரி தம்பி கிட்ட நான் பேச்சு வாங்குறேன். ஏன் மருமகளும் தான் இருக்கா? அவளை நான் எப்படி பாத்துக்கிறேன், அவளை எப்படி நடந்துக்கிறா? நீங்க ரெண்டு பேர் மட்டும் ஏன் இப்படி இருக்கீங்க? உங்க ரெண்டு பேராலதான் இந்த குடும்ப மானமே போகுது. இனி இந்த மாதிரி என்ன பேச்சு வாங்க வச்ச நல்லா இருக்காது சொல்லிட்டேன். போதுமாடி, உனக்கு இப்ப திருப்தியா? ஏற்கனவே அவங்க என்ன குத்தி குத்தி பேசுவாங்க. போராததுக்கு நீ வேற ஓம் பங்குக்கு எனக்கு ஏச்சும் பேச்சும் வாங்கி தர. இதெல்லாம் எனக்கு தேவையா? ஏண்டி, நீ என்ன பச்சை புள்ளையா? உன்னை மடியில உட்கார வச்சு சோறு ஊட்டி கொடுக்க? இவ்ளோ பெருசா வளர்ந்திருக்கல, மத்ததெல்லாம் வாய் கிழியே பேச தெரியுது. சாப்பாட போட்டு சாப்பிட வேண்டியதானே? இல்ல என்கிட்ட சொன்ன நான் போட போறேன். நேரா அவர்கிட்ட தான் போய் சொல்லணுமா? புனிதா, யாரோ போன் பண்றாங்க பாரு, போய் போன் எடுத்துட்டு வா. சாப்பிடு, அழுவாம சாப்பிடு. சித்தி, இவங்க அம்மா போன் பண்றாங்க. அவங்களுக்கு என்ன வேணுமா? ஹலோ சம்மந்தி, நான் செண்பகம் பேசுறேன். அது தெரியுது, சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? வளவளன்னு எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? இல்ல, ராசாத்திய நாங்க தனியா அங்க விட்டுட்டு வந்துட்டோம்.
பிரச்சனை நடந்ததுல இருந்து அழுதுகிட்டே இருந்தா. சாப்பிட கூட இல்ல. அதான் சாப்பிட்டாளா இல்லையான்னு. ஆமாங்க, எனக்கு வேற வேலையே இல்ல பாருங்க. உங்க பொண்ணு சாப்பிட்டாளா தூங்குனாளான்னு பாக்கறதுக்கு நான் அவளுக்கு வேலைக்காரி பாருங்க. வைங்க போன. இங்க பாரு, மிச்சம் வைக்காம சாப்பிடுறேன். அப்புறம் வயிறு ஃபுல்லா சாப்பாடு போடலன்னு குறை சொல்லக்கூடாது. சாப்பிடு. புனிதா வாடி. சரிம்மா, நான் ஆபீஸ் போய்ட்டுறேம்மா. ஏமா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இது போடலையா? ராசாத்தி அங்க கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டோம். அவ எப்படி இருக்கா சாப்பிட்டாளா இல்லையான்னு கேட்டு நான் போன் பண்ணேன்டா. சம்பந்திமா போன் எடுத்து வெடுக்கு வெடுக்குன்னு பேசிட்டு போனை வச்சுட்டாங்கடா. என்கிட்டயே இப்படி பேசினாங்கன்னா பாவம் ராசாத்தி அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபடுறாளோ. நினைச்சு நினைச்சு நெஞ்சு அடைக்குது. ஆமாமா, பாவம் ராசாத்தி. ஆளாளுக்கு அவளை போட்டு படுத்துவாங்க. பேசாம ஒரு 10 நாளைக்கு ராசாத்தி அழைச்சிட்டு வந்து இங்கேயே தங்க வச்சிருவோமா? பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அனுப்பி வச்சிடலாமே. நீ என்னமா சொல்ற? ஆமாப்பா, எனக்கும் அது சரின்னு தான் படுது. அப்போ ராசாத்தி அழைச்சிட்டு வந்துடலாமா பொண்ணு? உணர்ச்சி வசப்பட்டு வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமோ. இப்ப எப்படி சமாளிக்கிறது? அம்மா, ராசாத்திய அழைச்சிட்டு வர வேணா, அங்கேயே இருக்கட்டும். பாரியையா வீட்டுல இருக்கிறதா சேஃப். என்னடா இப்படி பட்டுன்னு மாத்தி பேசுற? அத்தை, அவர் சொல்றதுதான் நியாயம். ஏற்கனவே அவங்களுக்கு ராசத்திய கண்டா பிடிக்கல. எப்படியாவது இங்க அனுப்பிடலான்னு குறியா இருந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நாம பாட்டுக்கு அவளை அடிக்கடி கூட்டிட்டு வந்து வச்சிட்டு இருந்தோம்னா இதுதான் சாக்குன்னு பெர்மனண்டா இங்கே இருக்க வச்சிருவாங்க. ஏன்ட்ட நீங்க சொல்லிருக்கீங்கல்ல, நல்லதோ கெட்டதோ ஒரு பொண்ணு புருஷன் வீட்டுல சமாளிச்சிட்டு இருக்கிறது தான் அவளுக்கு மரியாதைன்னு. அதனால ராசாத்தி அங்க இருக்கிறது தான் நல்லது. இது பாருங்க, ராசாத்தி புத்திசாலி, அவ சமாளிச்சுக்குவா. அதனால நீங்க எதுவும் நினைச்சு அவளை பத்தி கவலைப்படாதீங்க. எங்க சும்மா நின்னு மசமசன்னு பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகல, கிளம்புங்க. சரிம்மா, நான் ஆபீஸ் போறேன். வா போ. ஏன் நேரமாக்கிடுவீங்க? மா, அக்கா பாவம்மா. ஆமாண்டா, என் புள்ளைய ஆசையா ஒரு 10 நாள் என் பக்கத்துல வச்சு கூட பாத்துக்க முடியாத பாவி ஆயிட்ட. நீ கிளம்பு. என்னாச்சு மங்க? தனியா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லங்க. இங்க பாரு, உன் மனசுல இருக்க கலக்கம் உன் முகத்துல தெளிவா தெரியுது. எதுவா இருந்தாலும் மனசு விட்டு பேசு. என்ன உன் பிரச்சனை என்கிட்ட சொல்லு. ராசாத்தி தாங்க பிரச்சனை. அவ வந்ததுல இருந்து வீட்டுல பல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே அக்கா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இவ வேற ஏடா கூடமா ஏதாவது பண்ணிடுறா. அதுக்கும் சேர்த்து அக்கா கிட்ட நான் தான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன். அவளால எனக்கு நிம்மதியே இல்லைங்க. நீ இப்படி பேசுறதா எனக்கு ஆச்சரியமா இருக்குமாங்க.
உனக்கு மறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ராசாத்தி இருக்கிற நிலைமையில தான் அன்னைக்கு என்ன கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வரும்போது நீயும் இருந்தமங்க. அன்னைக்கு இந்த வீட்டுல எல்லாரும் ஒன்ன ஒதுக்குனாங்க, இப்ப ராசாத்தி எல்லாரும் ஒதுக்குறாங்க. அன்னைக்கு நான் உனக்கு ஆதரவா இருக்க போய் தான் உன்னால மத்த பிரச்சனைகளை பெருசா எடுத்துக்காம இருக்க முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு ராசாத்திக்கு என்ன மாதிரி இனிய ஆதரவா இல்ல. அவன் ராசாத்தி மேல வெறுப்புல இருக்கான். அவன் ராசாத்தியை புரிஞ்சுக்கிட்டு மாறுறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் நீ நானும் தான் ராசாத்திக்கு ஆதரவா இருக்கணும். அவ ரொம்ப நல்ல பொண்ணுமாங்க, அப்பா இல்லாத பொண்ணு. நாம தான் அப்பா அம்மாவா இருந்து அவளை பாத்துக்கணும். சூதுவாது தெரியாம வளர்ந்த பொண்ணு, ஆள் தான் வளர்ந்திருக்காளே ஒழிய அவ முகத்தை பாரு, இன்னும் பச்சை குழந்தை மாதிரி தான் இருக்கா. அவளுக்கு நீதான் எல்லாத்தையும் கத்துக் கொடுக்கணும். நம்ம வீட்டோட சூழ்நிலை, பழக்க வழக்கங்கள், இனி எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, அவனுக்கு பிடிக்கிற மாதிரி எப்படி நடந்துக்கணும், எல்லாத்தையும் நீதான் அவளுக்கு கத்துக் கொடுக்கணும். அவளை நம்ம வீட்டுக்கு ஏத்த மருமகளா மாத்தணும். அது உன் கையில தான் இருக்குமாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்னு இப்ப புரியுதுங்க. நான் ஒரு மாமியாராவே நடந்திருக்கேன். ராசாத்திக்கு அம்மா ஸ்தானத்துல இருந்து நான் ஒரு நிமிஷம் கூட பார்க்கல. நீங்க கவலைப்படாதீங்க, இனி ராசாத்திய நான் பாத்துக்கிறேன். அவளை பத்தின கவலையை நீங்க விட்டுருங்க. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்குமாங்க. அண்ணா, அண்ணா. மாமா, என்னங்க மாமா? ராசாத்தி, பெரியவங்க ஒரு வேலையா வீட்டுல இருந்து வெளியே கிளம்பும் போது தண்ணி கொடுத்து அனுப்பணுங்கிற பண்பு உங்ககிட்ட இருக்குமா? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? ராசாத்தி, நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா, எல்லாம் சரியாயிரும். நான் அத்தைக்கிட்ட எடுத்து சொல்லியிருக்கிறேன், அவங்க சொல்ற மாதிரி புரிஞ்சு நடந்துக்கோ. சரிங்க மாமா. நீ இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்கல்ல, அதான் சட்டுன்னு எல்லாராலையும் உன்னை ஏத்துக்க முடியல. அதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதெல்லாம் காலப்போக்கில் சரியாயிருமா. நீ கொஞ்சம் அனுசரிச்சுக்கம்மா. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல மாமா. ராசாத்தி, என்னம்மா சொல்ற? வீட்டுக்குள்ள நடக்கிறது ஒண்ணும் எங்களுக்கு தெரியாம ஒண்ணும் இல்ல. ஒரு குடும்பம்னு இருந்தா சண்டை சச்சரவு இருக்கதான் செய்யும். நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் மாமா. உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது இந்த குணம்தாம்மா. உன்னை பிடிக்கலன்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு நாள் எங்க ராசாத்தி மாதிரி வருமானு பேச போறாங்க பாரு. சரிம்மா, நாங்க கிளம்புறோம். பாரு, நீ போய் வண்டியில ஏறு, நான் ராசாத்திட்ட விவரமா எடுத்து சொல்லிட்டு வரேன். சரிங்க அண்ணா. இங்க பாரு ராசாத்தி, மாமா ஒரு சூட்சமத்தை சொல்லி தரேன், தப்புன்னு பிடிச்சுக்க. சரிங்க மாமா. ஒவ்வொருத்தர் மனசுலயும் இடம் பிடிக்கிறதுக்கு ஈஸியான வழி, அவங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு தெரிஞ்சு வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டு அசத்தினா போதும். அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போயிடும். அப்படியா மாமா? ஆமாம்மா. நீ என்ன பண்ற, நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் என்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து சமைச்சு கொடுத்தேன்னு வையே, மொத்த குடும்பமும் ராசாத்தி ராசாத்தின்னு உன் பின்னாடியே சுத்தும் பாரு. ஆனா மாமா, இந்த வீட்ல யாருக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாதே. நான் எதுக்கு இருக்கேன்? யாராருக்கு என்ன பிடிக்கும்னு நான் சொல்றேன், மனசுல பதிய வச்சுக்க.
பாரிக்கு நாட்டுக்கோழி குழம்பு, மங்கைக்கு மண்பானையில வச்ச மீன் குழம்பு பிடிக்கும், மரகதத்துக்கு நெய் தோசை பிடிக்கும், குமரனுக்கு மல்லிகைப்பூ இட்லி பிடிக்கும், புனிதாவுக்கு புளியோதரை சக்கரை பொங்கல் பிடிக்கும், எனக்கு அதிரசம் பிடிக்கும். மாமா அவருக்கு இனி என்ன கேக்குறியா? அவனுக்கு வெல்லம் போட்ட குழிப்பணியாரம்னா உசுரு. ஒரு அண்டா நிறைய வச்சா கூட அழுங்காம சாப்பிடுவான். சின்ன பிள்ளையில அவன் அழுகையை நிறுத்துறதுக்கு குழிப்பணியாரத்தை கொடுத்துதான் சமாளிப்பான். அவ்வளவு பைத்தியம் குழிப்பணியாரம்னா. மருமகளுக்கு இவ்வளவு ஐடியா கொடுத்துருக்குறோம். முதல்ல நம்மள அசத்துறதுக்கு அதிரசம் செய்யறாளான்னு பாப்போம். எதுக்கும் கேட்டு உறுதிப்படுத்திக்கிறோம். ராசாத்தி, ஏதோ ஒண்ணு செய்ய முடிவு பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா மாமா. என்ன பண்ண போறேன்னு பட்டுன்னு சொல்லு. குழி பணியாரம். அது சரி. நீ பொழைச்சுக்கோமா, பொழைச்சுக்குவ. நான் வரட்டுமா? சரி. மாமாவுக்கு பிடிச்ச பணியாரத்தை செஞ்சு மாமா மனசுல இடம் பிடிச்சுக்கணும். என்ன வீட்ல ஒரே புகையா இருக்கு? என்ன கிச்சன்ல இருந்து? ஏய் ராசாத்தி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வீடு முழுக்க புகையா இருக்கு, என்ன செய்யற? அத்தை, விறகடுப்புல சமைச்சா நல்லா இருக்கும்னு நான் ரெடி பண்ணேன். ஐயோ, ஆனா விறகு ஈரமா இருக்கு, அதான் ஒரே புகையாயிடுச்சு. நீ பண்ண வேலை அக்காக்கு தெரிஞ்சது உண்டி இல்லன்னு பண்ணிடுவாங்க. ஏ மங்கை! ஐயோ, அக்கா வராங்க, நம்ம 2 பேரும் காலி. என்ன வீடு முழுக்க ஒரே புகையா இருக்கு? மங்கை! ஏ மங்கை! அக்கா வராங்க, திட்டி தீக்க போறாங்க. ஓ, ஏ மங்கை! ராசாத்தி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? விறகடுப்ப கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வைப்பாங்களாடி? உன்னை எப்படிதான் வளர்த்தாங்களோ, முட்டாளா நீ? உன்னை என் தலையில கட்டி வச்சு உசுர வாங்குறாங்க. தண்டம் தண்டம். என்னாச்சு மங்கை? பாருங்கக்கா, அறிவு கெட்டத்தனமா விறகடுப்ப கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சிருக்கா. இவளை என்ன பண்றதுன்னே தெரியல. நீ தான் சொல்லி கொடுக்கணும். நீ எங்க சொல்லி கொடுக்கற? எல்லாம் என் தலை எழுத்து. என்னமோ பண்ணி தொலைங்க. ராசாத்தி, வருத்தப்படாத. உன்னை திட்டலன்னா அக்கா உன்னையும் என்னையும் சேர்த்து உண்டி இல்லன்னு பண்ணிருப்பாங்க. அதனாலதான் அக்கா முன்னாடி சும்மா திட்டினேன். எதுவும் மனசுல வச்சுக்காதன்னு. சரிங்க அத்தை. இங்க பாரு, உனக்கு இந்த வீட்ல என்ன வேணும்னாலும் என்ன கேளு, நான் சொல்றேன். விறகடுப்ப வீட்டுக்குள்ள எல்லாம் வச்சு சமைக்க கூடாது, வெளியே வச்சுதான் சமைக்கணும். போ, வெளியே வச்சு செய். என்ன மாமியாரும் மருமகளும் ஏதோ பண்றாங்களே, பாப்போம். ராசாத்தி, விறகடுப்ப வச்சு காலையில என்ன பண்ண போற? பணியாரம். பணியாரமா? யாருக்கு? அவருக்கு தான் கண்மணி. ஓ, இனி எனக்கு பணியாரம் செஞ்சு கொடுத்து அவன் மனசுல இடம் பிடிக்க பாக்குற. ஆமா, உனக்கு பணியாரம் பண்ண தெரியுமா? தெரியும் கண்மணி. சரி, வெல்லம் எல்லாம் கொஞ்சம் அதிகமா போட்டு பண்ண, அப்பதான் நல்லா இருக்கும். சரி.
குண்டச்சி பயங்கரமான ஆள் தான். இனி எனக்கு சாப்பிடுற ஐட்டத்தை வச்சு கரெக்ட் பண்ண பாக்குறா. அது நடக்க நான் விட மாட்டேன்.